இந்த ஆட்சிக்கு முடிவு வெகு விரைவில் வந்திருக்கிறது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருபோதும் நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற கூட்டம் தான் இன்றைக்கு மேட்டூரிலே கூடியிருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்டத்தில் ஹரிராமன், எல்லோரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுதான் தோக்கும். அண்ணன் காளிமுத்து அவர்கள் பேசுவாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்து இந்திய அண்ணா திமுக எப்போதுதான் தோக்கும். எப்பொழுதும் தோக்கக்கூடிய கட்சி திமுக. ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலும் அரசியல் வரலாற்றில் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், திமுக என்னைக்குமே தொடர்ந்து 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. ஒழுக்கமான கட்சி அண்ணா திமுக, ஒழுக்கமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஒழுக்கமான மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய தேசத்திற்காக, இந்த நாட்டிற்காக, 140 கோடி மக்களுக்காக வாழ்கின்ற அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தேச ஒற்றுமையை காக்க பிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2 கட்சிகளும் இன்றைக்கு கைகோர்த்திருக்கிறது. மக்கள் அதற்கு ஆதரவு தருகிறார்கள். ஆளுகின்ற ஆட்சிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. மோசமான ஆட்சி, சட்ட ஒழுங்கு சீரழிந்த ஆட்சி, தன்னுடைய மக்கள் ஆட்சி. மக்களுக்காக ஆளவில்லை, தமிழ் மக்களுக்காக ஆளவில்லை, தன்னுடைய மக்களுக்காக ஆளுகின்ற கட்சி திமுக. மறுக்க முடியுமா? அன்னைக்கு யாராலும் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது விடியாத அரசு. அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக மக்கள். தமிழக மக்கள் ஒன்றுபடுகிறார்கள், கூடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, மேட்டூர் பகுதி மக்கள், சேலம் மாங்கனி நகரத்து மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், ஒன்று கூடுவோம், வெல்வோம், ஆட்சி அமைப்போம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மீண்டும் மோடி, தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.